வணக்கம். 2025 அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு காலை வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சியும், அந்தமான் தெற்கு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சியும், இரண்டு சுழற்சியும் ஒன்றிணைந்து இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு மிக நெருக்கமாக அமைந்துள்ளது. அந்தமான் சுழற்சியும் வேகமாக மேற்கு நோக்கி நகர்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அமைந்துள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகத்தின் கரையை பார்த்திங்கன்னா நெருங்கலாம், இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நெருங்கலாம். இன்று அதிகாலையிலிருந்தே கடலோர மாவட்டங்களில் மழையை கொடுக்க தொடங்கியுள்ளது. இன்றையிலிருந்து தொடர் தூறல் மழையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும். ஆனால் இது பாதிக்கும் மழையாக இருக்காது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவாக இருக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானவுடன் மிக வேகமாக இது கரையை நெருங்கும். அதேபோல் அரபிக்கடலில் நீடிக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அது நீடிக்குது. ஏன்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கூறியிருந்தோம். அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இன்றும் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அதே இடத்தில் நீடிக்கிறது. இந்த நிலையில் இந்த அரபிக்கடல் தீவிர நிகழ்வு தாழ்வு பகுதியும் வங்கக்கடல் தாழ்வு பகுதியும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இரு காற்று இணைவை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை வரை மழையை ஏற்படுத்த இருக்கிறது. இந்த வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி 22ஆம் தேதி வடகடலோரம் நெருங்கத் தொடங்கும். டெல்டா மாவட்டங்களின் வளிமண்டலங்கள் வழியாக நகரும். இது மழையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் காற்றெல்லாம் இருக்காது. ஆகவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 2ஆம் சுற்று பருவமழை பொழிய தொடங்கியுள்ளது. தற்போது மழைப்பொழிவை டெல்டா கடலோரமும் தென் கடலோரம் மழை தொடங்கியுள்ளது. இது படிப்படியாக இன்று சென்னை முதல் கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் மழை பொழிய தொடங்கும். தற்போது மழைப்பொழிவானது வேதாரண்யம், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருவாரூர், நீடாமங்கலம், தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, காட்டுமன்னார்கோவில், சிதம்பரம், பென்னடம், விருதாச்சலம், நெய்வேலி, பரங்கிப்பேட்டை, கடலூர், புதுச்சேரி, தென் தமிழகத்தில் அம்மணிசத்திரம், ராமநாதபுரம் ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் 2ஆம் சுற்று பருவமழை பொழிய தொடங்கியுள்ளது. தற்போது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும். பரவலாக அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் இன்று காலைக்குள் மழை தொடங்கிவிடும். இந்த நிகழ்வால் 3 நாட்களுக்கு மட்டுமே மழை இருக்கும். அக்டோபர் 21, 22, 23 வியாழக்கிழமை வரை நீங்கள் மழையை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை வட தமிழகத்தில் விட்டு மழை இருக்கும். சொல்லப்போனாக்கா 24, 25, 26, 27 பார்த்திங்கன்னா ஒரு மழைக்கு பார்த்தாக்க ஒரு சிறிய இடைவெளி இருக்குங்க. அப்போ உங்களுடைய விவசாய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். 24 அவ்வப்போது மழை போகும். ஆனால் 25, 26, 27 மழைக்கு இடைவெளி தெரியுது. இதை பயன்படுத்தி நீங்கள் பூச்சிக்கொல்லி தெளிக்கிறது, களைக்கொல்லி அடித்தல், இல்லை நெல் உலர வைத்தல் பணி, இந்த பணிகளை செஞ்சுக்கலாம்.
ஆனால் 27ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு நிகழ்வு இருக்குது. இந்த மாத இறுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வலுவான நிகழ்வு வந்து பார்த்தாக்கா வர இருக்குது. ஒரு சங்கு சக்கரம் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா வர இருக்குது. இதனால் வட தமிழகத்துக்கு நல்ல ஒரு மழை வந்து பார்த்தாக்கா காத்துக்கின்னு இருக்குது இந்த மாத இறுதியில். இன்று அக்டோபர் 21 இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிய இருக்கிறது என்பதை தற்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் கனமழை பொழியத்துக்கு இன்று வாய்ப்பு இருக்குது. இந்த வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வட தமிழகத்தில் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கலாம். இப்போ நம்ம நாளைய மழைப்பொழிவு எங்கெங்கே பொழிய இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அக்டோபர் 22 நாளை புதன்கிழமை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது நாளை. அதேபோல் கடலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. வியாழக்கிழமை அக்டோபர் 23ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை பார்க்கலாம். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. கனமழைக்கான வாய்ப்பு கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் 23ஆம் தேதி ஒரே நேரத்தில் அனைத்து மாவட்டங்கள்லேயும் அனைத்து பகுதிகள்லேயும் வந்து பார்த்தாக்கா மழை பொழியாது. இது பருவமழை நிகழ்வு அந்தந்த இடத்திற்கு அருகாமையில் வரும்போது அந்தந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். அதே அனைத்து மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த 3 நாட்களில். இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். இதால் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா கிடைக்க இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வு வர இருக்குது. கண்டிப்பாக அது தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்திங்கன்னா மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாத கடைசியில் 27இல் உருவாகக்கூடிய நிகழ்வு இந்த மாத கடைசியில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவை வந்து பார்த்தாக்கா ஏற்படுத்த இருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் மழை பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா நிலவுது. அதாவது இயல்பான மழை பொழிய வேண்டிய மழையில் இருந்து குறைவாக பொழிந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம், கன்னியாகுமரி, கரூர், சேலம் போன்ற மாவட்டங்களில் இயல்பான மழைப்பொழிவில் இருந்து சற்று குறைவாக பொழிந்துள்ளது. வரும் நாட்களில் அங்கு மழைப்பொழிவு இருக்கும். வடகிழக்கு பருவமழை 2025 தமிழ்நாடு மற்றும் புதுவை, அதாவது 1/10/2025 முதல் 20/10/2025 நேற்று வரை பெய்த மழை அளவு இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை 150.4 மில்லிமீட்டர். இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை 95.1 மில்லிமீட்டர். 58% தமிழகத்தில் கூடுதலாக தற்பொழுது வரை மழை பொழிந்துள்ளது. ஆகவே அனைத்து பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது. வரும் நாட்களில் அதிகமான மழை பொழிந்துவிடும் என்று அச்சப்பட தேவையில்லை. இது மக்களால் சந்திக்கும் அளவிற்கு அளவான ஒரு மழை பொழிவாகவே இருக்கும். இந்த சுற்று 2ஆம் சுற்று பருவமழை 23ஆம் தேதி வரை வந்து பார்த்தாக்க பொழிய இருக்குது. அடுத்தடுத்த மழைக்கான அப்டேட்டுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.